ஃபர்ஸ்ட் லைவ் கிளாஸில் வந்துட்டு இந்த லைன்ஸ் போட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு மடிச்சடிக்க சொன்னேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு சர்க்கிள் போடுறதுக்கு ப்ரோ சர்க்கிள் தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் எதை வச்சு வேணாலும் உங்களுக்கு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஸோ சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை மெஷினில் வச்சு இந்த சர்க்கிளுக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இந்த சர்க்கிளை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கிளை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ எடுத்தோடனையும் சர்க்கிள் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு மெதுவாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த சர்க்கிள்லேயே கொண்டு வரணும், வெளியில் போகாமல். பார்க்க வந்துட்டு ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கும், பட்டு நீங்கள் வந்துட்டு பொறுமையாக தான் கொண்டு வரணும். சர்க்கிள் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வர ஸ்டிச்சஸ் எல்லாம். ஸோ கையை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் கிளாத்தை. ரொட்டேட் பண்ணலைன்னா ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஸோ கையை வச்சு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஹேண்ட் மூவ்ஸை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அண்டு உங்களோட கவனம் வந்துட்டு எதில் இருக்கணும்னா இந்த ஊசியில் தான் இருக்கணும். அதாவது நம்ம ஸ்டிச் போடுற ஊசியில் இருக்கணும். அந்த சர்க்கிளை தாண்டி வெளியில் போயிடக்கூடாது. அண்ட் அதே நேரம் நம்ம கை வந்துட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 சர்க்கிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் தனித்தனியாக ஒரு கிளாத் எடுத்து இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச் விட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு என்னோடய சர்க்கிள் வந்துட்டு ஓவர் ஆகுது. எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸை வந்துட்டு நம்ம ட்ரிம்மரால் கட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு எனக்கு சர்க்கிள் கிடச்சிருக்கு. உங்களுக்கு உடனே கிடைக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அண்ட் சர்க்கிள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, மெஷினில் வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்துட்டு 3 monthஸில் நீங்கள் வந்துட்டு டெய்லரிங் கிளாஸை முடிக்க முடியும்.